ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அல்வா செய்ய தெரியாதவங்க கூட இந்த தேங்காய் வச்சு செய்கிற ஒரு அல்வா ஸ்வீட்டை எல்லாருமே செய்யலாம். இதுக்கு பாகுபதம் பார்க்க வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக நம்ம எல்லாருமே செய்யலாம். இதுக்கு ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்து அதோட ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டே நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிரியமான நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போது நீங்கள் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கணும். இதை நம்ம தேங்காய் போட்டோன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ அதை நெய்யோடு சேர்த்து கலந்து கொடுக்கும்போது தேங்காய் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு சர்க்கரைன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்திருந்தோம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோன்னா போதும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லமும் சேர்க்கலாம். இதுக்கு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்தோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி வேணாலும் நம்ம சேர்க்கலாம், இல்லைன்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்தாலுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு அல்வா பதம் மாதிரி வந்துருச்சு. இது எல்லாருமே செய்யலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேங்காய் வச்சு செய்கிற இந்த ஸ்வீட் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போது கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு அதிகமாக நமக்கு அல்வாவுக்கு சேர்க்குற அளவுக்கு நெய்யும் நமக்கு தேவைப்படாது. மொத்தமே நம்ம 2 ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கோம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது 1 வாரம் ஆனாலுமே நமக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணவே முடியாதுங்க, சீக்கிரமே எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் அல்வாவோடவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.